கரூருக்கு 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்ததே நெரிசலுக்கு காரணம் என முதலமைச்சர் விளக்கம். உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும் என சட்டப்பேரவையில் உறுதி. கூட்டணிக்காக கரூர் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகடா ஆக்கும் நோக்கம் அரசுக்கு இல்லை என்றும் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 94,880 என்ற உச்சம் தொட்டது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 207 ரூபாய் என்ற உச்சத்தில் விற்பனை. தென்னிந்திய பகுதிகளில் 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. சாதகமான சூழல் நிலவி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பூண்டி ஏரியில் இருந்து கொசஸ்தலை ஆற்றில் 700 கனஅடி உபரி நீர் திறப்பு. புழல் ஏரி வேகமாக நிரம்பி வருவதால் 200 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டது. சென்னையில் கடற்கரை சாலை, அடையாறு உள்ளிட்ட இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல். பணி முடிந்து வீட்டிற்கு செல்வோர் அவதியடைந்தனர். தீபாவளியை ஒட்டி சூடுபிடித்துள்ள செல்லூர் முறுக்கு மற்றும் அதிரசம் விற்பனை. மணப்பாறையில் பால்கோவா தயாரிப்பு பணி தீவிரம். டெல்லியில் பசுமை பட்டாசுகள் விற்கவும் வெடிக்கவும் உச்சநீதிமன்றம் அனுமதி. வரும் 18 முதல் 21ஆம் தேதி வரை பட்டாசுகளை விற்க அனுமதி அளித்த உத்தரவு. பீகாரில் முதற்கட்டமாக 57 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம். சிராக் பஸ்வானுக்கு ஒதுக்கப்பட்ட 5 இடங்களுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டதால் கூட்டணியில் நீடிக்கும் குழப்பம். வேட்புமனு தாக்கல் செய்ய பிரம்மாண்ட பேரணியாக சென்ற தேஜஸ்வி யாதவ். தந்தை லாலு பிரசாத் முன்னிலையில் ரகோபூர் தொகுதியில் மனு தாக்கல் செய்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. 12 பேர் கொண்ட பட்டியலில் நேற்று பாஜகவில் சேர்ந்த பாடகி மைதிலி தாக்கூருக்கு இடம். தொடர் மழையால் தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்வதில் பாதிப்பு. நாகையில் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகள் முளைத்ததாக விவசாயிகள் வேதனை. தீபாவளியை முன்னிட்டு சென்னையில் 17, 18 மற்றும் 21, 22 ஆகிய தேதிகளில் போக்குவரத்து மாற்றம். கனரக வாகனங்கள் பிற்பகல் 2 மணி முதல் நகருக்குள் வராமல் புறநகர் வழியாக செல்ல அறிவுறுத்தல். லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த கோரிக்கை. ஒருநாள் கிரிக்கெட்டில் பவுலர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ரஷீத் கான் முதலிடம். ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் அஸ்மதுல்லா ஓமர் சாய் முதலிடம் பிடித்து அசத்தல். தவிக தலைவர் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கரூர் நெரிசல் மரணங்களுக்கு காரணம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இரவு நேரத்தில் உடற்கூறாய்வு நடத்தப்பட்டது ஏன் என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.
கரூர் நெரிசலில் 41 பேர் இறந்தது தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு முன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கமளித்து பேசினார். அப்போது தாவேக பிரச்சாரத்திற்காக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் நண்பகல் 12 மணிக்கு விஜய் கரூர் வருவார் என தாவேக பொதுச் செயலாளர் அறிவித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். தாவேக அறிவித்த நேரத்தை விட 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் 12 மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வர தொடங்கிவிட்டனர். 27/9/2025 அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. காலை முதல் காத்திருந்தவர்களுக்கு குடிநீரோ உணவோ வழங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பிறகு காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்தது என்றும் தாவேகாவினர் ஆம்புலன்ஸ்களை தாக்கியதால் மீட்பு நடவடிக்கை பாதிக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். கரூர் மருத்துவமனையில் உயிரிழந்த அனைவரின் உடல்களையும் குளிர்சாதன பெட்டியில் பாதுகாப்பதற்கான வசதி இல்லாததால் இரவே உடற்கூராய்வு நடத்தப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். கரூர் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதன பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூராய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக உடற்கூராய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் 24 மருத்துவர்கள் மற்றும் 16 உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும் என்பதை உறுதியோடு நான் இங்கே சொல்லுகிறேன். அதே நேரத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாத இந்த உறுதியை அனைத்து அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் எடுக்க வேண்டும். 10,000க்கும் மேற்பட்டோர் திரள்வார்கள் என்பதை அறிந்து வழக்கமாக அரசியல் கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை விட கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக கூறிய முதலமைச்சர் பாதுகாப்பு பணியில் உயரதிகாரிகள் உள்பட 606 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் விளக்கமளித்தார். கரூரில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் நமது உறவினர்கள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். கரூர் துயரத்தை வைத்து அரசியல் செய்யவும் கூட்டணி அமைக்கவும் நினைத்து எடப்பாடி பழனிசாமி கீழ்த்தரமாக செயல்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். கூட்டத்தை கணிக்க அரசு தவறிவிட்டதாக சட்டப்பேரவையில் பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துள்ள ரகுபதி எந்த அரசியல் கட்சிக்கும் வழங்காத வகையில் தாவேக கூட்டத்துக்கு பாதுகாப்பு வழங்கியதாகவும் கூறியுள்ளார். இது திட்டமிட்டு நடந்த சம்பவமாக இருக்கும் என மக்கள் நினைக்கின்றனர். எப்படிங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு பழனிசாமியினுடைய உள்மனது சொல்லுது. பழனிசாமி வேணா அப்படி நினைக்கலாம், ஆனால் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு. எதிர்க்கட்சி தலைவர் இதில் முரண்பாடான கருத்துக்களை பதிவு செய்து நான் எல்லாம் இப்படியே சொல்லியிருக்கேன்னு சொல்வதற்காக, சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்வதற்காக இன்றைக்கு முழுக்க பொய்யாவே பேசியிருக்கிறார் பொய்ப்பாடி பழனிசாமி. குடிக்க தண்ணி கூட குடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவங்களெல்லாம் தண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும், வைக்கல. ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னே கேட்டாங்க தண்ணி இல்லை. உடனே எங்களுடைய மாநாட்டுக்காக வைத்திருந்த தண்ணி பாட்டில்களுக்கு கொடுத்தால் அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ராத்திரி ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா? இப்படியெல்லாம் கேவலமான புத்தியோடு தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருக்கின்றார். இதை வைத்து அரசியல் செய்யலாம், கூட்டணி சேர்க்கலாம் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்.
பீகார் மாநிலம் புத்தகயாவில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அங்குள்ள மக்களின் கோரிக்கைகள் என்ன, தொகுதி மக்களின் மனநிலை குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தகயாவில் இருக்கும். புத்தர் ஞானோதயம் அடைந்த இடம், சுற்றுலா தலமாகவும் விளங்கக்கூடிய புத்தகயாவில் தேர்தலையொட்டி மக்களின் மனநிலை எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பீகார் முழுவதும் தேர்தல் களம் குறித்து நம்ம பயணிச்சுட்டு வரக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தற்போது நம்ம தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கோம். கலாச்சார நகரத்திற்குள் சென்று நகரம் எப்படி இருக்குது, மக்கள் மனநிலை என்னவாக இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் உள்ள புத்தகயா கலாச்சார நகரமாகவும் புனித தலமாகவும் விளங்குகிறது. புத்தர் ஞானோதயம் பெற்ற இடமாக உள்ள புத்தகயாவிற்கு இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து பலரும் வருகை தருகின்றனர். கயா மாவட்டத்தில் உள்ள புத்தகயா சட்டமன்ற தொகுதியில் ஜனதாதளம் கட்சியைச் சார்ந்த குமார் சுரேந்திரா சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். புத்தகயாவை பொறுத்தவரை இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் சுற்றுலாவை நம்பியே உள்ளது. உலகம் முழுவதும் இருந்து பயணிகள் வரும் நிலையில் சர்வதேச சுற்றுலாவிற்கு ஏற்ற வசதிகள் இல்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகள் அமைந்திருக்கும் தெருக்களில் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. அடிப்படை வசதிகளை சரி செய்து சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான பணியை தற்போதைய நிதிஷ்குமார் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். बहुत सारा विकास चाहिए, जैसे कि रोड है, नली है, गली है, इसमें और सुधार की ज़रूरत है. और जहाँ तक मंदिर के एरिया साइड में जो भी है उसमें सफाई की ज़रूरत है और उसको थोड़ा सा डेवलपमेंट, नया लुक देने का ज़रूरत है. उसके बाद आप यहाँ पे जब टूरिस्ट आएंगे नए नए कुछ स्पॉट बनने चाहिए, नए नए कुछ अति बनने चाहिए. तो उस हिसाब से कोई भी सरकार आए तो हम लोगों के बिहार के युवाओं को यही मांग है सरकार से कि यहाँ शिक्षा भी बढ़िया सुदृढ़ हो. 60 साल के बाद रिटायरमेंट होता है तो इससे भी रिटायरमेंट का भी हिसाब होना चाहिए. हम क्यों कंटिन्यू करेंगे, मतलब किसी को भी चाहे उस पर दाग लगे या ना लगे, अच्छा होगा तो भी बदलना चाहिए. चेंज की हैबिट डालना चाहिए जनता को. प्रजातंत्र है, प्रजातंत्र में ही होना चाहिए. यस वी सपोर्ट लेफ्ट कांग्रेस एंड आरजेडी महागठबंधन. वो ठीक है, थिंकिंग अबाउट पुअर पीपल एंड कॉमन पीपल. यस वी सपोर्ट दैट वन. புத்தகயாவிற்கு அருகே உள்ள கயா விமான நிலையம், ரயில் நிலையங்களை சர்வதேச தரத்திற்கு மாற்ற வேண்டும் என்பது தொகுதி மக்களின் கோரிக்கை. சர்வதேச நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் பீகார் மாநிலத்தில் உள்ள புத்தகயாவிற்கு வருகை தரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிகளுக்கு ஏற்பவும் இங்குள்ள பொதுமக்களின் வசதிகளுக்கு ஏற்பவும் அடிப்படை வசதிகள் தரமாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புத்தகயாவிலிருந்து செய்தியாளர் ஹரிஹரன், ஒளிப்பதிவாளர் நரேந்திரன், சன் நியூஸ். தீபாவளியை முன்னிட்டு டெல்லியில் பசுமை பட்டாசுகள் விற்கவும் வெடிக்கவும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் 6 ஆண்டுகளாக தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கவும் விற்கவும் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்யவும் வெடிக்கவும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து பசுமை பட்டாசுகளை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட பட்டாசுகள் மட்டும்தான் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை காவல்துறையினர் மிக தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தடை என்பது சட்டவிரோதமாக பட்டாசுகளை விற்பதற்கு வழிவகுக்கும் என இந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் தரப்பில் தொடர்ந்து குரல் எழுப்பப்பட்ட நிலையில் டெல்லியில் தற்போது பட்டாசுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இடைக்காலமாக கிடைச்ச ஒரு தீர்வாக இருந்தால் கூட இந்த தீபாவளிக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒரு நார்மல் ஹைக் இருக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த ஆர்டருங்கிறது பெர்மனண்ட் ஆர்டராக கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நமக்கு இந்த தொழிலை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருந்த மாநில மத்திய அரசுகளுக்கு பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக எங்களுடைய இதயங்கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பசுமை பட்டாசு வெடிப்பதன் மூலம் வழக்கமாக தயாரிக்கப்படும் பட்டாசுகளால் ஏற்படக்கூடிய மாசு குறைந்துள்ளது என்று நீரி அமைப்பும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்ட இந்த நாட்களில் காற்று மாசை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதி தொடர் சரிவை சந்தித்து வருகிறது. இதனால் அடுத்த ஆண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் மேலும் பலவீனமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு தனது நிபந்தனைகளை ஏற்காத நாடுகளின் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்து வருகிறார். அதன்படி ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்காததால் இந்திய பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதித்தார் ட்ரம்ப். இதனால் ஏற்கனவே விதிக்கப்பட்ட 25% வரியோடு கூடுதல் 25%ம் சேர்ந்து இந்திய பொருட்களுக்கான அமெரிக்க ஏற்றுமதி வரி 50% ஆனது. இந்த கூடுதல் வரி கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்த திடீர் வரி விதிப்பு இந்திய ஏற்றுமதித் துறையை வெகுவாக பாதித்துள்ளது. ஒன்றிய அரசின் வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி முத்துக்கள், விலை மதிப்பு மிக்க கற்கள், கடல் உணவுப் பொருட்கள், தங்கம் உள்ளிட்ட ஆபரணங்கள், ஆயத்த ஆடைகள், பருத்தி துணிகள் போன்ற பொருட்களின் ஏற்றுமதி கடும் சரிவை சந்தித்துள்ளது. முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆகஸ்டில் முத்துக்கள், விலை உயர்ந்த கற்களின் ஏற்றுமதி 1907 கோடி ரூபாய், அதாவது 54.22%, கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி 1437 கோடி ரூபாய் அளவுக்கு 32.99% வீழ்ச்சியடைந்துள்ளது. தங்கம் உள்ளிட்ட ஆபரணங்கள் 2040 கோடி ரூபாய் அளவுக்கு 18.57%, ஆயத்த ஆடைகள் 2221 கோடி ரூபாய் அளவுக்கு 13.21%, பருத்தி துணிகள் 2026 கோடி ரூபாய் அளவுக்கு 10.09% ஏற்றுமதியில் சரிவை சந்தித்துள்ளன. ஆனால் அமெரிக்க சந்தையில் நிலவும் அதிகபட்ச தேவை காரணமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஏற்றுமதி 8735 கோடி ரூபாய், அதாவது 140.09% உயர்வை சந்தித்துள்ளது. அதேபோல பெட்ரோலிய பொருட்கள் 2585 கோடி ரூபாய் அளவுக்கு 67.05%, எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் 1976 கோடி ரூபாய் அளவுக்கு 63.98%, மின்சார இயந்திரங்கள் 2500 கோடி ரூபாய் அளவுக்கு 31.07%, பால் பண்ணை போன்ற மதிப்புக்கூட்டு பொருட்களுக்கான சாதனங்கள் 1505 கோடி ரூபாய் அளவுக்கு 13.14% ஏற்றுமதியில் உயர்வை சந்தித்துள்ளன. இந்தியாவின் மொத்த சரக்கு ஏற்றுமதியில் 1/5 பங்கு அமெரிக்காவை சார்ந்துள்ள நிலையில் முக்கிய பொருட்களின் ஏற்றுமதி சரிவு இந்திய பொருளாதாரத்தை வெகுவாக பதம் பார்க்கும் என்று துறை சார்ந்த வல்லுநர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். வரும் வாரத்தில் இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறவுள்ள வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஏற்றுமதி வரி குறைப்பு என்கிற நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்பதே தொழில்துறையினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தீபாவளியை ஒட்டி மதுரையில் செல்லூர் முறுக்கு மற்றும் அதிரசம் விற்பனை சூடுபிடித்துள்ளது. 75 ஆண்டுகளுக்கும் மேலாக 3 தலைமுறைகளாக 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பழமை மாறாமல் இந்த நொறுக்கு தீனிகளை தயாரித்து வருகின்றனர். அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பட்டாசு புத்தாடைகளுடன் இனிப்பு இல்லாத தீபாவளி கிடையாது. சமீப காலமாக வட மாநிலங்களில் இனிப்பு வகைகளுக்கு அதிக அளவு மவுசு கூடியிருந்தாலும் பாரம்பரியமாக தீபாவளிக்கு தயாரிக்கப்படும் முறுக்கு மற்றும் அதிரசம் வகைகளுக்கு இன்றளவும் கிராக்கி குறையவில்லை. சீர்பலகாரங்களில் துவங்கி விழாக்களில் முறுக்கு மற்றும் அதிரசத்திற்கு தனி இடம் உண்டு. மதுரை அருகே உள்ள செல்லூரில் அரிசி முறுக்கு, கார முறுக்கு, பூண்டு முறுக்கு, சீர் முறுக்கு, தேங்காய்பால் முறுக்கு என ரகரகமாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 5 ரூபாயில் துவங்கி 10 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சுத்தமான வெல்லத்தில் தயாரிக்கப்படும் அதிரசம் மதுரை மட்டுமில்லாது தமிழகம் முழுவதும் பெயர் பெற்றது. தீபாவளி நெருங்கி உள்ளதால் 24 மணி நேரமும் வியாபாரம் பரபரப்பாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. செல்லூர் பகுதி காலங்காலமாக தொன்று வந்துட்டு இருக்கோம். இங்கே போகிற முறுக்கு அதிரசம் அந்த பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே மொத்தம் இங்கே வரிசையாக ஒரு 10 கடை இருக்கும், 10-11 கடை இருக்குது. இது அவங்க ஜீன் போயாக மாறி மாறி பண்ணிகிட்டே வரோம். மொத்தம் நம்மகிட்ட 15 வெரைட்டி இருக்குது. அதில் 15 வெரைட்டி அரிசி முறுக்கு, கார முறுக்கு, ஓமப்பிடி முறுக்கு, தேங்காய்பால் முறுக்கு, பூண்டு முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, அப்புறம் அந்த கல்யாண சீர்வரிசை முறுக்கு, அந்த முறுக்கு, அந்த மாதிரி ஒரு 10 ஐட்டம்கிட்ட பண்ணிட்டு வரோம். அது போக தட்டுவடை, அச்சு முறுக்கு, அதிரசம் தீபாவளிக்கு அப்படி போயிட்டே இருக்கும். மில்க் ஸ்வீட்ஸின் வருகையினால் அதிரசம் மற்றும் முறுக்கு விற்பனைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றே கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிரசம் தயாரிப்பில் பெண்களும் அதிக அளவில் ஈடுபடுகின்றனர். ஏன்னா அதிரசம், முறுக்கு, தட்டை இந்த இதுதான் போடுவாங்க. ஆனால் நல்லா இருக்கும். மண்டவெல்லம் தான், சீனியெல்லாம் சேர்க்கறது கிடையாது. மண்டவெல்லம் தான் நல்லா சிறப்பாக இருக்கும். தீபாவளிக்கு நல்லா இருக்கும், வாங்குவாங்க. இங்கே தான் போடுறாங்க, வேறு எங்கேயும் போடலையே. செல்லூர் கம்மா கரையில் தான் 10 கடையிலுமே போடுவாங்க, நல்லா இருக்கும்.
நமது பாரம்பரிய நொறுக்கு தீனிகளான முறுக்கையும் அதிரசத்தையும் வாங்கி இந்த தீபாவளியை தித்திப்பாய் கொண்டாடுவோம். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.